السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பள்ளியினுடைய இமாம் அவர்களே, எனது கண்ணிலும் மீனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பரபரப்பான உலகில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை போன்றே அல்லாஹ்வுடைய அருளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் என்றென்றும் நமக்கு உரித்தாக்குவானாக. இதன் பொருட்டால் இறையிலமாம் திரு கஅபத்துல்லாஹை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஈருலநாதரி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் சியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு களித்து நேரில் முறையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணுங்கள் லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. முதலாக நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஆசையோடு அவனை நாம் சந்திக்க செல்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல், நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் கோபமாக நம்மை பார்க்காமல் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறந்து அருள் புரிந்து ஒரு நண்பனை பார்ப்பதை போன்று சந்தோஷத்தோடு அல்லாஹ் நம்மை நோக்க, நாமும் அந்த சந்தோஷத்தோடு அல்லாஹ்வை நோக்க அந்த முதல் சந்திப்பை இனிமையானதாகவும் இன்பமானதாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாய் முன்மணிந்த வண்ணமே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்லுதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது நம்முடைய கடமை என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு ஹதரத் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். பொதுவாக நாம் அனைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்ல ஆரம்பித்த உடனேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு யதார்த்தமாக வந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிற பொழுது, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் விளக்கி காட்டுகிறான். உயிரை விடவும் மேலாக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று கூறிய அல்லாஹ் வஅஸ்வாஜு உம்மஹாத்துஹும், அவருடைய துணைவியார் மூமின்களின் தாய் என்று கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய அவருடைய துணைவியார் நமக்கு தாய் என்று உறவென்றால் அவர்கள் நமக்கு தந்தையின் உறவாக ஆகிறார்கள். தந்தை என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், நேரடியாக தந்தை என்று சொன்னால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒருவருக்கு 2 தந்தை இருக்கிறது யாரிடத்திலாவது சொல்லி பாருங்கள், அது அவ்வளவு நாகரிகமான பேச்சாக இருக்க முடியாது. எனவே நாகரிகமாக அல்லாஹ் தஆலா தந்தை என்று சொல்லாமல் அவருடைய துணைவியர்களை தாய் என்று அறிமுகப்படுத்தி அவர்களை நமக்கு தந்தை என்ற உறவை அவன் வலுப்படுத்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் நமக்கு தந்தை மட்டுமல்ல, உயிரை விடவும் மேலானவர்கள் என்றும் அல்லாஹ் இலக்கணம் கூறுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய பெற்றவர், தன்னுடைய பிள்ளை, பிற மக்கள் அனைவரை விடவும் அதிகமாக என்னை நேசிக்காதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் ஆழமான அர்த்தம் கொண்டது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோமேயானால் நாம் ஒவ்வொருவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம் தந்தையை விட அதிகமாக நேசிக்கிறோம், நம்முடைய பிள்ளையை விட அதிகமாக நேசிக்கிறோம், பிற நண்பர்களை விட அதிகமாக நேசிக்கிறோம். ஏன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் அதிகமாக நேசிக்கிறோம். இது ஒவ்வொருவரும் அப்படித்தான் நேசிக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவருடைய பிள்ளை இறந்து விட்டது அவருக்கு கவலையாக இருக்கும். ஒரு 2 வருடமானது, 3 வருடமானது, 4 வருடமானது என்றால் அதோட மெதுவாக மறக்க ஆரம்பித்து விடுவார். அவருடைய தந்தை இறந்து போனார், முதல் வருட ஃபாத்திஹா ஓதுவார், 2வது வருட ஃபாத்திஹாவுக்கு அவரை தந்தையை பற்றி நினைவு இருக்காது. அவருடைய துணைவி இறந்தார், எவ்வளவு நாளைக்கு அந்த துணைவியை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்? ஒரு 100 வருஷம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரா? எங்கேயாவது யோசித்து பாருங்க. நான் போற இடத்துல எல்லாம் ஒரு உதாரணம் சொல்றது, என்னுடைய மனைவி இறந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டது. முதல் வருடம் இறந்ததற்கு பிறகு முதல் வருடம் வரைக்கும் அப்படியே முளையே ஸ்தம்பித்ததை போன்றுள்ள ஒரு உணர்வு, அப்படியே ரொம்ப சங்கடமா இருந்தது. 2வது வருஷம் கொஞ்சம் மறந்தது, 3வது வருஷம் கொஞ்சம் மறந்தது, இப்ப 7 வருஷம் தான் ஆயிருக்கு. இப்ப என்னுடைய சிந்தனையில நமக்கு ஒரு மனைவி இருந்தாளா, நாம அவளோட வாழ்ந்திருக்கிறோமா, அது மாதிரி ஒரு வேற்றுமை ஏற்பட்டு விட்டது. 7 வருடங்கள் 10 வருடங்கள் உருண்டோடி விட்டால், 100 வருடங்கள் உருண்டோடி விட்டால் நிச்சயமாக யாரையும் நினைக்க தோன்றாது. அது பெற்றவராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது பிற நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு மனிதரைத்தான் இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து சென்று 1400 ஆண்டுகளாகிவிட்டது. இன்றும் நினைக்கின்றோம்,
நாளையும் நினைப்போம். உலகம் உள்ளளவும் அவர்களை பற்றி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலேயே அப்படி 1400 ஆண்டுகளாக நினைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் உண்டு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்கள் சொன்ன வாக்கு உண்மை. தந்தையை விட நாம் நேசிக்கிறோம். தந்தையை 10 வருஷத்தில் மறந்து விட்டோம். தனையனை மறந்து விட்டோம். துணைவியை மறந்து விட்டோம். பிள்ளைகளை மறந்து விட்டோம். ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றும் நேசிக்கிறோம், இன்னும் நினைக்கிறோம், நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் எந்த தலைவராவது இப்படி நேசிக்கப்படக்கூடியவர் இருக்கிறாரா? இஸ்லாமியருடைய உள்ளங்களிலே இப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறும் பொழுது கண்ணிலே நீர் கசிவதை பார்க்கலாம். ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எல்லா உறவினரிடத்திலையும் விடை பெற்று செல்வார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணும், துவா செய்யுங்க. எல்லாரிடத்திலையும் சொல்லுகிற பொழுது எல்லாரும் தவறாமல் 2 வார்த்தையை சொல்லுவாங்க. ஒண்ணு, காபத்துல்லாஹ்ல போய் எனக்கு இந்த தேவைக்காண்டி துவா செய்யுங்க. காபத்துல்லாஹ்விலே என்னுடைய தேவைக்காண்டி துவா செய்யுங்கள். இது முதல் வார்த்தையாக இருக்கும். இரண்டாவது வார்த்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு போனா என் சலாத்தை சொல்லுங்கள். என் சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாரே, அவருடைய முகத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்களே ஆனால் அவருடைய கண்களின் ஒரு ஓரத்திலே ஒரு ஈரம் கசிந்து கொண்டு இருக்கும். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போனா என் சலாம் சொல்லுங்கள் என்று அவருடைய குரலும் தளர்ப்பதையும் நான் பார்க்க முடியும். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய உள்ளத்திலே அன்பு தகராத்துக் கொண்டிருக்கிறது. தீ கங்காக உள்ளே அந்த அன்பு இருக்கிறது. அதுதான் கண்ணிலே ஈரத்தை உண்டாக்குறது, குரலையும் தவறுதலுக்கு வைக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாத்தை சொல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அளவிற்கு நாம் அன்பு கொண்டு இருக்கிறோம். 14 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் இவ்வளவு கொஞ்சம் கூட மாறாமல் அன்பு கொண்டு இருக்கிறோம், சந்தேகமே இல்லை. ஆனால் சமீப காலத்திலே சிலர்கள் அதை கேள்விக்குறியாக்கி விட்டார்கள். அப்படி அன்பு வைப்பது கடமையா, அப்படி அன்பு வைப்பது கடமையா என்ற ஒரு கேள்விக்குரிய ஆக்கிய காரணத்தினால் இங்கே தலைப்பு தந்திருக்கிறார்கள், நபி நேசம் நம் கடமை. நாம் நேசிக்க வேண்டும், இன்னும் ஆழமாக நேசிக்க வேண்டும். மனதுள்ளே அவர்கள் மீது நமக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பை மேலும் மேலும் மிளரச் செய்ய வேண்டும். அவர்கள் மீது அதிகமான அன்பு செலுத்த வேண்டும். அது கடமை. கடமை என்பதை இந்த காலத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கால சூழல் அதனால் தான் இப்படி ஒரு தலைப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அந்த நேசிப்புக்கு பின்னால் ஏதாவது உபகாரம் இருக்கும். தந்தையை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவர் நம்மை பெற்றெடுத்தார், அதனால் நேசிக்கிறோம். ஒரு அரசியல்வாதியை நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த அரசியல்வாதியினால் ஏதாவது லாபம் கிடைக்கும், அதனால் நேசிக்கின்றோம். தந்தையை நேசிப்பது கூட தன்னை பெற்றெடுத்தார் என்பதற்கான நேசிக்கின்றோம். இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏன் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரங்கள். எப்படிப்பட்ட உபகாரம் என்றால் தந்தையை விட அதிகமான உபகாரம். ஏன், தந்தை வானத்திலிருந்து பூமிக்குத்தான் நம்மை கொண்டு வந்தார். வானத்திலிருந்து பூமிக்குத்தான் தந்தை நம்மை கொண்டு வந்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நம்மை பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான எல்லா முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தையை நினைப்பதை விட அவர்களை அதிகமாக நினைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு காட்டியிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைப்பது ஏன் கடமை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே சொல்லுவான், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவான். நாமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். அதற்காக வேண்டி நாம் எடுத்த உடனே யா அல்லாஹ் எனக்கு அதத்தா, யா அல்லாஹ் எனக்கு இதத்தா, யா அல்லாஹ் இதைத்தா என்று நாம் கேட்டுவிட முடியுமா? கேட்க முடியாது. அப்படி கேட்டால் என்ன ஆகும்? பழைய கந்தை துணியை தூக்கி வீசுவதை போன்று இந்த துஆ வீசப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான் என்கிட்ட கேளுன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவு உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கிறான். அவன் சொன்னானே என்பதற்காண்டி கட்டுப்பட்டு
நாம் யா அல்லாஹ் அதைத்தா, யா அல்லாஹ் இதைத்தா என்று நாம் கேட்டோமையானால் பழைய கந்தை துணியை தூக்கி விசிறி போது தூக்கி வீசப்படும். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்வாஉ மௌகூஃபு பைன ஸமாஇ வல் அர்தி, வானத்திற்கு பூமிக்கு மத்தியிலே துஆ அப்படி தடையாகி நிற்கிறது. லா யஸாது மின்ஹு ஷையுன், அது எதுவுமே மேலே உயர்ந்து செல்லாது. ஹத்தா துஸல்லி அலா நபியிக்க, உன் நபி மீது ஸலவாத் சொல்லும் வரை. ஸலவாத் சொல்லவில்லையானால் அந்த துஆ மதிப்பில்லை. ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜில்த அய்யுஹல் முஸல்லி, தொழக்கூடியவை அவசரப்பட்டு விட்டீர். சல்லி அலைய சும்மத்தோ, முதல்ல என் மீது ஸலவாத் சொல்லு, அதுக்கு பிறகு துஆ கேளு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஃபுதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் துஆ கேளுங்கள் என்று சொல்கிறான். அப்படி சொல்லப்பட்ட அந்த துஆவை நாம் கேட்கிற பொழுது பெருமானார் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படி ஏன் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள். அந்த உபகாரத்தின் நன்றிப்பிற்காகத்தான் தன்னையே அழைக்க வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹ் தன்னோடு நபியின் மீது ஸலவாத்தும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் தன்னோடு யாரையுமே கூட்டி சேர்க்க மாட்டான் அல்லாஹ். அது அவனுடைய இயற்கை. வஹதஹு லா ஷரீக லஹு, அவன் தனியானவன், இணை துணை இல்லாதவன், யாரையும் கூட்டி சேர்க்க மாட்டான். ஆனால் அவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவிலே நபியின் மீது ஸலவாத் சொல்லி ஆக வேண்டும் என்று கட்டாயமாக உத்தரப்படுகிறார். அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு தூரம் போவானேன் அல்லாஹ் நம்மை தொழச் சொல்கிறான். அகிமி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று கூறுகிறான். சரி என்று நாம் 2 ரக்காத் தொழுகிறோம். 2 ரக்காத் தொழுகிறோம். தொழுது முடித்துவிட்டு அத்தஹியாத் இருப்பிலே இருந்து கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற ஸலவாத்தை சொல்லாமல் இருந்து பாருங்கள். சொல்லாமல் இருந்து பாருங்கள். 4 மதுஹபுகளும் சேர்ந்து சொல்கின்றன, சொல்லாமல் இருந்தால் அத்தஹியாத் இருக்காமல் இருந்தால் அவனுடைய தொழுகை கூடாது என்று சொல்கின்றன. தொழுவது அல்லாஹ்விற்காக. என்னை தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதில் இணை துணை நமக்கு கிடையாது. ஆனாலும் கூட அங்கே பெருமானாரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் கூறுகிறார் என்றால் அவர்கள் அந்த அளவு உங்களுக்காண்டி என்னிடத்தில் அழுதிருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்காக வேண்டி என்னிடத்தில் சிபாரிசு பண்ணியிருக்கிறார். அதனால அவங்களை நீ தொழும் போது, என்னையை தொழும் போது அவரை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் பெருமானாரின் மீது நாம் அன்பு செலுத்துவது எந்த அளவு கடமை என்பதை நாம் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சற்று முன்னேறி செல்லுங்கள் அன்பான பெருமக்களே. நம்மை கொண்டு வந்து மண்ணறையிலே வைக்கப்படுகிறது. மண்ணறையில் வைக்கப்பட்ட பொழுது நம்ம இடத்தில் கேள்வி கேட்கப்படும். மர்ரப்புக்க வமா தீனுக்க என்ற கேள்விகள் கேட்கப்படும். அதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் அங்கே இன்னொரு செய்தியும் நடைபெறுகிறது. புகாரியிலே, சஹீல் புகாரியிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். நம்மை கொண்டு மண்ணறையிலே வைக்கப்பட்ட பொழுது அங்கு ஒரு முகம் தோன்றும். ஒரு முகம் அங்கே காட்சி தரும். மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படும். மண்ணறையில் இருக்கப்பட்ட மனிதன் உடனே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்து பிரகாசமான அந்த முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு புரிந்துவிடும் இது யார் என்று. இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? இவரை பார்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவையா பார்த்தரலாம், நான் எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கனவிலாவது பார்க்க மாட்டோமா என்று பல
உலமாக்களிடத்தில் கேட்டு ஆயிரக்கணக்கான செலவாக்களை சொல்லி கனவினால் அந்த திரு உருவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இதுவரை என்னுடைய கண்ணுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் அவர்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானாபில் பையனாக்கி வருகிறார். இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நேர்வழியை காட்டியவர்கள் தான் என்று அவன் சொல்லுகிறான். அதே நேரத்தில் அவர்களை பற்றி அறிந்தும் அறியாமலும் நட்பு வைத்தும் வைக்காமலும் ஏனோ தானோ என்று இருந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியாத மக்கள்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்பதை அவன் பிறர் சாட்சி அடிப்பான். இந்த சாட்சியினுடைய பின்னணி என்ன தெரியுமா? நாம் அவர்களை இனம் காண வேண்டும், அவர்கள் அந்த மலக்கிடத்திலே இவர் என் உம்மத்தை சார்ந்தவர் தான் என்று சாட்சியம் பெற வேண்டும். நாம் அவர்களை ஹாதா நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா என்று நாம் அவர்களை இனம் காணுகிற பொழுது அவர்கள் அந்த மலக்கிடத்திலே சொல்ல வேண்டும், இவர் என் உம்மத்தை சார்ந்தவர் தான், எனவே நீங்கள் இவருக்கு சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து விடுங்கள் என்று அவர்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டதா தோல்விட்டதா என்பதை ரப்பஸ்தாமாக முத்திரை குத்த வேண்டிய பொறுப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் அவர்களை பார்த்த உடனே இனம் காணக்கூடிய நசீபையும் அவர்களை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடையக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிற பொழுது அவர்களை நாம் நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சாதாரண ஒருத்தன் அரசியல்வாதி, அவனுக்கு போய் ஒரு துண்டு போடுறான். நண்பன் கேட்டான், ஏன்டா அவன் தான் உன் கட்சிக்காரன் இல்லையே, அவனுக்கு ஏன் துண்டு போட்ட? அவன் உன் கட்சிக்காரன் இல்லையே, அவன் ஏன் துண்டு போட்ட? உடனே இவன் சொல்லுவான், இல்லப்பா தேர்தலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு காலம் அவன் பக்கம் காத்து அடிச்சாலும் அடிக்கும், அவன் ஒரு கால் எம்எல்ஏ வந்துட்டா நமக்கு சலுகை பண்ணணும் அல்லவா, அதனால இப்பவே போக்கி வச்சுக்கிறோம். மனிதனுடைய எண்ணத்தை பாருங்கள். உபகாரம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு காலம் அவனுக்கு அதிகாரம் கிடைச்சா அன்னைக்கு அவன் எனக்கு உபகாரம் செய்யணும், அதனால இப்போ துண்டு போட்டுறேன். இப்படிப்பட்ட மனுஷன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஏராளமான உதவிகளை பெற்றிருக்கிறான், பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி. ஏனென்றால் அவனுடைய தொழுகையிலே நினைக்க சொல்கிறான், அவனுடைய துஆவிலே நினைக்க சொல்கிறான், மன்னரை வாக்கிலே நினைக்க சொல்கிறான். எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தாமல் நம்மால் இருக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லிகுல்லி நபியின் தாவத்துன் கத் தஆஹா லி உம்மத்திஹி வ இன்னி இஹ்தபஅது தாவத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு துஆவை உரிமையை தந்தான். அந்த துஆ ஸ்பெஷல் நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த துஆ. அந்த துஆ என்று சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே நான் தருவேன். அந்த ஒரு துஆ வீட்டோ பவர், அந்த ஒரு துஆ ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்களித்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் கத் தஆஹா லி உம்மத்திஹி, அவருடைய உம்மத்துகளிலே நிர்பந்தமான தேவை ஏற்படுகிற பொழுது அந்த துஆவை செலவிட்டு விட்டார்கள். ஆனால் وإني اختبأت دعوتي شفاعة لأمتي, என்னுடைய துஆவை நான் என்னுடைய உம்மத்துகளுக்கு சிபாரிசு செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு துஆவை உபயோகிக்கவில்லை. மற்ற நபிமார்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது, நிர்பந்தங்கள் ஏற்படுகிற பொழுது, யா அல்லாஹ் அந்த துஆவை சொல்லி கேட்கிறேன் தா என்றவுடன் அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஆனால் அந்த ஒரு துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப நான் கேட்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துஆவை உபயோகிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலையா, நிர்பந்தம் ஏற்படலையா? அவர்களுக்கு அதை உபயோகிப்பதற்கான நிர்பந்தம் ஏற்படவில்லையா? எல்லாத்தையும் விட்டுருங்க, அவங்க உலகத்திலிருந்து பிரிகிறாங்க. உலகத்திலிருந்து பிரியக்கூடிய தருணத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க,
ஆயிஷா கைபர்ல அந்த அம்மா வச்ச நஞ்சி, ஆட்டு நஞ்சி இப்ப வேலை செய்யுது. இதுவரைக்கும் வேலை செய்யல. நபியிடம் இருந்து எனக்கு வகை வந்து கொண்டே இருந்தது, குர்ஆனுடைய வகை வந்து கொண்டே இருந்ததுனால இந்த நஞ்சி செயலற்று இருந்தது. குர்ஆனுடைய வகை முற்று பெற்ற உடனேயே அந்த வகை தொடர்பு இல்லாதனால இந்த உடம்புல இப்போது எனக்கு வேலை செய்யுது. வகை வந்து கொண்டிருக்கிற வரை என்னை அந்த நஞ்சு ஒன்றும் செய்யவில்லை. வருஷம் 6 ஆச்சு. ஆனா இப்ப என்னுடைய நாடு போல நான் புடைக்குது, அப்படி வெடிச்சிரும் போல் தெரியுது ஆயிஷா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பக்கத்தில் உள்ள தண்ணீர் மீது எடுத்து முகத்தை தடவுகிறார்கள். தண்ணீர் எடுத்து முகத்தை தடவுகிறார்கள். மகாராஜனை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே சுருண்டு படுத்திருப்பது அதற்கு ஆயிஷா எல்லா சஹாபாக்கள் எல்லாருடைய கண்களையும் கண்ணீரை வரவழைக்கிறது. அப்படி உள்ள சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆயிஷா நீ இந்த சூறாவை ஊதி என் உடம்பெல்லாம் தடவுமா என்பதாக சொல்கிறார்கள். எவ்வளவு சிரமம் இருக்கும். பெருமான வேற யாரையும் ஓய்விட சொல்லணுமா? ரசூலுல்லாஹ் யாருக்காவது நீ ஓய்விடுன்னு சொல்லணுமா? அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. சாதாரணமான ஒரு பெண் இடத்துல நீ எனக்கு ஓய்விடு என்பதாக கூறுகிறார்கள். அடுத்தவர் ஓய்விடுற அளவுக்கு அவங்க துன்பப்படுறாங்க. அந்த வேதனை அவங்களால தாங்க இயல. சொல்றாங்க நீ ஓய்விடுமா என்று சொல்கிறார்கள். நீ ஓய்விடு, அந்த சூறாவை என் மீது ஓய்விடு, அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு லேசாக்குவான். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை இரண்டையும் எடுத்து அதிலே இவர்கள் ஊறி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பெல்லாம் அவருடைய கையினாலேயே தடை விடுகிறார்கள். யார் சொல்லலாம், இந்த ஆயிஷாவுக்கு என்ன சக்தி இருக்குது? ஆயிஷாட்ட என்ன இருக்குது? அதனால உங்க கையிலே ஊதுற உங்க கையினுடைய பரக்கத்தையே உடம்பெல்லாம் நீங்க தேடி தடை கொள்ளுங்கள் என்பதா அதற்கு ஆயிஷா எல்லாம் சொல்லுகிறார்கள். என்றால் அது எவ்வளவு நிர்பந்தமான எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, தனக்குன்னு வருகிற பொழுது அப்படி ஒரு துவா செய்ய வாய்ப்பு கிடைச்சா யா அல்லாஹ் அந்த துவாவை கேட்கிறேன், என் உடம்பை நீ சொல்லாம அழைச்சிக்கோ, என்ன ஹயாத்த நீ அழைச்சு செல்ல சொல்லி இருப்பானா? சொல்லி இருக்க மாட்டானா? ஆயிரக்கணக்கான நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதையெல்லாம் விட்டுருங்க. ஆயிரக்கணக்கான நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. வஃபாத்தாகும் பொழுது அவர்கள் பட்ட சிரமம், மிகப்பெரிய சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழலில் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்க்கலாம், துஆவை ஒப்புக்கொள்றாரா இல்லையா பார்க்கலான்னு சொல்லி அவர்களுக்கு சிரமத்தை தரான். அந்த ஒரு துஆவை இன்னும் பிடிவாதமா வச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னும் உபயோகிக்கிறாரா இல்லையா பார்ப்போம் என்று சவால் விட்டதை போல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ் என்ன துண்டுகிட்டாரி நசுக்கி போட்டாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, என் உயிரை நீ எப்படி எடுத்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னுடைய உம்மத்துக்கு தான் அந்த துஆ, ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு தான் அந்த துஆ. எந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாலும் அந்த துஆவை செலவழிக்கவே மாட்டேன். கடைசி நேரத்தில் அந்த புரோட்டியை நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த சூழ்நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். இப்பொழுதாவது அதை ஓதுகிறாரா அந்த உம்மத்து என்று இப்பொழுதும் அவர் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரா பார்க்கலாம் என்று அல்லாஹ் சோதிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாலும் சரிதான், ஆனா நான் அந்த துஆவை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அந்த துஆவுடைய அருமை இன்ஷா அல்லாஹ் நமக்கு மகிமையில் மறுமையில் போய் தெரிய போகிறது. இப்போது சொன்னால் புரியாது. அந்த துஆவை அல்லாஹ் நசீபாக்குவானாக நம் அனைவர்களுக்கும். அப்படி உள்ள நிர்பந்தமான சந்தர்ப்பங்கள் வராமல் இல்லை. மற்ற நபிமார்களுக்கு ஏற்பட்டதை போலுள்ள சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படாமல் இல்லை. ஆனால் அவைகளை எல்லாம் எதிர்த்து எதிர்நீச்சல் அடிச்சு இந்த துஆவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? பொம்பளை பொறுக்கியா இருந்தவன், வட்டி பூஷா அங்க எங்க போக்கிட்டு தெரிஞ்சவன், போக்கி பேலாம் சுத்தினவன், ஷஃபாஅத்தி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்தில பெரும்பாவம் செஞ்ச அத்தனை பேருக்கும் என் சிபாரிசு கிடைக்கும், பெரும்பாவம் அத்தனை பேருக்கும் சிபாரிசு பண்றதுக்காக வேண்டி இவ்வளவு உயிரை திறக்கிற நேரத்தில் கூட அந்த துஆ பத்திரப்படுத்தி இருக்கிறார். யார் அந்த கபாய் பெரும்பாவம் செஞ்சவன் என்றார்? யார்? பொம்பளை பொறுக்கி.
வட்டி முஷா முழக்கமுறைய ஒரு லட்சத்தி தெரிஞ்சவன் இவனுக்கு சிபாரிசு பண்றதுக்காக வேண்டி இவனுக்கு சொல்லும் பொழுது மூமின்களுக்கு என்று சொல்ல, ஏன்னா மூமின்களுக்கு அல்லாஹ் அவருடைய அமலை கொண்டு சொர்க்கம் தந்து விடுவான். எனவே பெரும்பாலும் எங்க வந்தா தயச்சு நிற்பான், அவனுக்கு நான் தான் செய்யணும் என்று ஷஃபாத்தில் அஹ்லில் கபாயிரின் உபத்தி இந்த மனிதனுக்காக வேண்டிய இந்த துஆவை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்களே, அதற்கு நாம் என்ன நன்றி சொல்வது, என்ன வார்த்தை கொண்டு நன்றி சொல்வது? அவர்கள் மீது நமக்கு அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அந்த உண்மையான அன்பு அந்த சஹாபாக்கள், அந்த உண்மையான அன்பு என்பது அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. 1,24,000 சஹாபாக்கள் என்று சொன்னால் 1,24,000 காவியங்கள் படைக்கலாம், காதல் காவியங்கள் படைக்கலாம். உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை நேசித்தது வேறு எவருமே கிடையாது. உயிரை விடவும் உலகத்தில் எந்த மனிதரையும் இப்படி நேசித்தது கிடையாது. காதலன் காதலியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், தலைவன் தொண்டனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த அளவிற்கு ஆழமாக நேசிக்கப்பட்டது உலகத்தில் வேறு யாரையும் கிடையாது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அந்த சஹாபாக்களுடைய நேசத்தை நாம் கேள்விப்படும் பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், பெருமானாரை நேசிப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். சிறுவர்கள் எல்லாம் அமைந்திருக்கிற இந்த இடத்திலே ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெளியே இருந்து ஒரு மனிதர் பால் கொண்டு வருகிறார், ஒரு டம்ளர் பால் கொண்டு வருகிறார். இந்த சிறுவர் வாசலிலே நின்றார். 8 வயது 9 வயது இருக்கும் அந்த சிறுவருக்கு. பால் கொண்டு வருகிறார். உடனேயே அந்த நண்பர், அந்த 8 வயது உள்ள அந்த நண்பர் உடனே வேகமா ஓடி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தை பார்த்தார். வலது பக்கம் இடம் காலியாக இருந்தது. அந்த நண்பர் அப்படி வந்து சிறுவர் வந்து அப்படி இருந்து அமர்ந்து கொண்டார். சிறுவர் வாசலில் நின்றார். ஒரு பால் கொண்டு வருகிறார். பால் கொண்டு வருவதை பார்த்த உடனேயே ஓட்ட ஓட்டமா ஓடி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். கொண்டு வந்த நண்பர் பாலை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று குடித்தார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே பழக்கம் யாருக்கும் கொடுக்காமல் குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதனால எஞ்சி இருக்கிற பாலை யாருக்காவது கொடுக்கணுமேன்னு பார்க்கறாங்க. வலது பிரகாரம் வலப்பக்கத்தில் இருப்பதுக்குத்தான் அவர்கள் கொடுப்பது பழக்கம். வலது பக்கத்தில் பார்க்கிறார்கள், ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார். இடது பக்கத்தில் பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா முறப்பிரகாரம் வலது பக்கத்தில் உள்ளவர் கொடுக்கிறதா அவங்க பழக்கம். எனவே அந்த நண்பரை கூப்பிட்டு, தம்பி, உண்மையிலே தம்பி தான், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுவருடைய பெயர், தம்பி, வலது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் நான் கொடுக்கிறது பழக்கம். இப்போ அபூபக்கர் இல்லாதவங்க இடது பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க. நீண்ட நேரமா அவங்களும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால எனக்கு தாகம் இருக்கிறதை போன்ற அவர்களுக்கும் தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால நான் இந்த பாலை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்று கூறுகிறார். சொன்ன உடனே அந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா? வல்லாஹி நான் ஊசில சூரத்தை கைரியா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி நான் ஊசில சூரத்தை கைரியா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப அந்த நண்பர் பால் கொண்டு வந்தார். பால் கொண்டு வந்த உடனே நான் திரும்பி பார்த்தா உங்களுடைய வலது பக்கம் காலியாக இருந்தது. எனவே வலது பக்கத்தில் உள்ளவருக்கு தான் நீங்க பால் குடிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியா அந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். உங்க பாலை குடிக்கணும்னு நினைப்பில நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். யார சொல்லலாம், உங்க பாலை குடிச்சு வயத்தை நிரப்பணுங்கிறது என்னுடைய ஆசை அல்ல. நீங்க இந்த டம்ளர்ல பால் குடிச்சீங்க அல்லவா, எந்த இடத்துல உங்களுடைய வாய் பற்றிருக்கிறது என்பதை நான் கவனித்து வைத்தேன். எனவே நீங்கள் குடிச்சிட்டு கொடுக்கக்கூடிய அந்த பால்ல
எந்த இடத்தில் நீங்கள் வாய் வைக்கிறீர்களோ அதே இடத்தில் வாய் வைத்து அந்த ஈரத்தை அதில் ஒட்டி இருக்கிற உங்களுடைய உமிழ்நீர் இந்த ஈரத்தை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் தவிர பாலை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுடைய உதடுபட்ட இடத்திலே என் உதடை வைக்க வேண்டும். உங்கள் உதடுபட்ட இடத்தில் உள்ள அந்த ஈரத்தை நான் உள்வாங்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நான் அமர்ந்திருக்கிறேன். எனவே யாருக்காக வேண்டி நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சத்தியமாக சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்னமா, நன் ஊதிர சூரி சூரக, உங்களுடைய எச்சிலை என்று வார்த்தையை சொல்கிறார். அங்குதான் நாம் அங்கே கவனிக்க வேண்டும். பாலை என்று சொல்லவில்லை, உங்களுடைய பாலை நான் குடிக்கிறேன் என்று சொல்லவில்லை. உங்களுடைய எச்சிலை யாருக்காக விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. உங்க எச்சில் எனக்கு வேணும். யாரோ சொல்லலாம் உங்களுடைய எச்சில் நான் சாப்பிடணும், அதுக்குதான் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்றார். அந்த சிறுவருக்குத்தான் பெருமானாரின் மீது எவ்வளவு பாசம் என்பதை பாருங்கள். இன்றைய கால சிறுவர்களும் பெருமானாரை காண கிடைத்தால் சாதாரணமாக விட்டு விடுவார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக பெருமானாரின் மீது அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய சிறுவர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு வரலாற்றையும் பார்த்தால் எவ்வளவு ஆழமான வரலாறு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்பு நமக்கு தெரியும். ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றியாகக்கூடிய அந்த நேரம், அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய வளாகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அவர்களை, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கே அப்பொழுது வயது 60 தாண்டி இருக்கும், 50 தாண்டி இருக்கும். அவருடைய தகப்பனாருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று பாருங்கள். விருத்தாபியமான காலத்திலே அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுடைய வளாகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பெரியவரை பார்த்த உடனேயே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன அபூபக்கரே, ஏன் வயசான காலத்தில் உங்க தகப்பனாரை நீங்க அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? வயசான காலத்தில் உங்க தகப்பனாரை ஏன் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? சொல்லி இருந்தா அவங்க வீட்டிலேயே நாம போய் பார்த்திருப்போமே. உங்க வீட்டுக்கு நான் வராத ஆடா போகாத ஆடா? சொல்லி இருந்தால் வீட்டிலே போய் பார்த்திருக்கலாமே, ஏன் இப்ப அவரை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனேயே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் தகப்பனார் இஸ்லாமாக விரும்புகிறாராம், இஸ்லாமாக விரும்புகிறாராம். எனவே அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் தாக்கல. அதனால் அழைத்துக் கொண்டு வேகமாக ஓடி வந்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமானவர்களே முதல் மனிதர். அவர்கள் இஸ்லாம் ஆகி கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் கடந்து விட்டது. அதுவரை அவருடைய தகப்பனார் இஸ்லாத்திற்கு வரவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு துஆ அல்லாஹ்விடத்தில் செய்திருப்பார்களோ அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். யா அல்லாஹ், என் தகப்பனாருக்கு இந்த நசீப் இல்லையா, என் தகப்பனாருக்கு இந்த நசீப் இல்லையா, இந்த தகப்பனாருக்கு இந்த நசீப் இல்லையா என்று எவ்வளவு அழுதிருப்பார்களோ தெரியாது. அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்துட்டான். 23 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம் ஆகிறார் என்றவுடன் பெருமானாரிடத்தில் அழைத்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான நாவினால் அவர்களுக்கு திருக்கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அவரும் சொன்னார். சொல்லி முடித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரே, இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா என்று கேட்டார். ஏன்னா 23 வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய அரும்பாக்கியம், தன் தகப்பனார் என்ன ஆவாரோ தெரியலையே என்ற அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைத்து விட்டது. அதனால் நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அழுதுட்டான். அழுது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் கவலைப்பட்ட மாதிரி
என் வாழ்க்கையில நான் கவலைப்பட்டதே இல்லை. இன்று நான் கவலைப்பட்டதை போன்று என் வாழ்க்கையில் நான் கவலைப்பட்டதே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன நண்பரே நீ சொல்வது புரியலையே, உம்முடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்தது மகிழ்ச்சி அளிக்கவில்லையா உமக்கு? இன்று கவலைப்பட்டதை போன்று என்றுமே நான் கவலை அடைந்ததில்லை என்று கூறுகிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது நான் எனக்காண்டி வாழ்ந்தவன் அல்ல, உங்களுக்கே தெரியும். எப்பொழுதும் நான் எனக்காண்டி வாழ்ந்தவன் அல்ல, நான் எப்பொழுதும் உங்கள் மீது பிரியம் கொண்டவன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன நினைச்சு பார்த்தேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே என்ன செய்வார்கள் என்று நான் யோசித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே என்ன எண்ணம் ஓடும் என்பதை நான் யோசித்தேன். என்ன எண்ணம் ஓடும்? பரவாயில்லை, அபூபக்கருக்காவது அவருடைய தகப்பனார் கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஆனா நாம நம்முடைய தகப்பனாரை பார்க்க கூட தூக்கி இல்லை. தகப்பனாருக்கு தகப்பனாராக இருந்த அபூ தாலிப் அவர்கள் கடைசி வரை இஸ்லாம் மானாரா இல்லையா என்று தகவலே நமக்கு தெரியல. பரவாயில்லை, அபூபக்கருக்காவது அவருடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் நம்முடைய தகப்பனார் நிலைமை என்னென்ன தெரியலையே என்பதாக யார சொல்லலாம், நீங்க கவலைப்படுவீங்களே என்று நான் நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ரத்தம் அடைகிறது. யார சொல்லலாம், சும்மா இருந்த கணக்கு ஒரு கல்ல விட்டு இருந்த மாதிரி கவலை இல்லாம இருந்த உங்களுடைய மனதில இன்று சந்தோஷமான இருக்க வேண்டிய நாள்ல ஃபத்தா மக்கா அல்லாஹ் வெற்றி தந்துட்டான், வெற்றி எல்லாம் தந்துட்டான், சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல உங்க மனசுல ஒரு கவலையை உண்டாக்கிட்டேனே, ஆழமான கவலையை உண்டாக்கிட்டேனே. நீங்க அதை நினைச்சிட்டு மனசுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டீங்க தங்கம், நீங்க எதையும் வெளியே சொல்ல மாட்டீங்க, உங்க மனசுக்குள்ளே போட்டு அமைக்கிடுவீங்க. உங்க மனசுல என்ன இருக்குது எனக்கு தான் தெரியும், நான் நினைச்சு பார்க்கிறேன். யா ரசூலல்லாஹ், அபூபக்கருக்காவது அவருடைய தகப்பனார் கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், நம்முடைய தகப்பனார் நிலைமை என்ன என்று தெரியும் என்று நீங்கள் வருந்துவீர்கள். சும்மா இருந்த நெஞ்சை நான் வருத்தமடைய செய்து விட்டேனே. உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வோட லட்சியம், உங்களுக்கு கவலை வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம். அப்படி இருக்கையில் சும்மா இருந்த இடத்துல ஒரு கவலை நான் உண்டாக்கிட்டேனே இன்னைக்கு என்று சொல்லி நான் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன் நாயகமே என்பதாக அது ஒரு அபூபக்கர் அவர்கள் சொல்லுவார். இதுதான் சொல்வார்கள், மூமினு மிர்ஆத்துல் மூமின். ஒரு மூமின் மூமினுக்கு கண்ணாடி, ஒரு மூமின் மூமினுக்கு கண்ணாடி. அவன் என்ன எண்ணுவான், என் நண்பன் என்ன எண்ணுவான், என் மனைவி என்ன எண்ணுவாள், என் தந்தை என்ன எண்ணுவாள், என் சகோதரன் என்ன எண்ணுவான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகுன அஹப்ப அஹிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. தனக்கு எதை நேசிக்கிறானோ அதை தன்னுடைய நண்பனை நேசிக்காத வரை உண்மையான முஃமினாக முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, அந்த யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அங்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் எவ்வளவு ஆழமான அன்பு பெருமானார் மீது இருந்திருக்குமானால், எவ்வளவு ஆழமான அன்பு இருந்திருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தை வெளியாகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தை தான் எப்போதும் பார்க்க வேண்டும். அவருடைய முகத்திலே எந்த நேரத்திலும் கவலையை பார்க்கக்கூடாது, எந்த நேரத்திலும் சிரிப்பைத்தான் பார்க்க வேண்டும் என்பதிலே லட்சியமாக இருந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அன்புடைய பட்டியலை நீங்கள் திரட்டி பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்த நேரத்திலே நடந்த அந்த நிகழ்வை கொஞ்சம் அசைபோட்டு பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள் என்பது அந்த கடைசி நேரத்தின் நிகழ்வுதான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அபூபக்கர் அவர்களாவது பாலிய சிநேகிதர், ஆரம்பத்திலேயே இஸ்லாமிய சிந்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய சிந்தனை இஸ்லாத்தின் சிந்தனை அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் அவருடைய ஆரம்ப கால நிலை இருந்தது. பெருமானாருடைய பாலிய சிநேகிதர் அல்ல, வெறுத்து ஒதுக்கி கொண்டு ஓடிக்கொண்ட அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருந்தாரா என்பது அந்த கடைசி நேரத்தில் தான் நினைவு கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று விட்டார்கள். விடைபெற்று விட்ட அந்த நேரத்திலே அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. ஏதோ ஒரு வேலையாக அவங்க போனாங்க. அந்த நேரம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். அங்கு இருந்ததெல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் மற்ற நண்பர்கள் இருந்தார்கள். வீட்டுக்குள்ள இருந்து தகவல் வந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற தகவல் வந்தது. எல்லாருடைய முகத்திலேயும் மிகப்பெரிய கவலைக்குறி தோன்றிய அந்த தருணத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது, உடனே வாளை எடுத்துக்கொண்டு சுழற்ற ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறப்பு கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக யாராவது சொன்னா மகனே அவன் கழுத்து தலையில் இருக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகவில்லை, அவர்களுக்கு வஃபாத்தும் கிடையாது. அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று யார் சொன்னால் அவருடைய கழுத்தை கொய்து விடுவேன் என்று சூடுரைத்துக் கொண்டு சுழந்து வருகிறார்கள். உமர் குமுறிட்டால் அவரை யாரால் அடக்க முடியும்? என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? அதே உமருடைய வாழ்தான் முகமது தலையை கொண்டு வருவேன் என்று ஒரு தடவை கொக்கரித்தது. அந்த வாழ் இப்பொழுது என்ன சொல்கிறது தெரியுமா? கொண்டு வருவேன், சா வைத்து விடுவேன் என்று சொன்ன அந்த வாழ் உமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மரணம் கிடையாது, யாராலும் அவர்களை சாகடிக்க முடியாது, உமராலும் முடியாது என்று அங்கு சூழலைப்பதை போன்ற அந்த தகவல் அமைந்திருந்தது. கொண்டு வருவேன் என்று வாளை தூக்கினேனே, அந்த வாளாலும் அவர்களை கொல்ல முடியாது, உலகத்தில் யாராலும் அவர்களை கொல்ல முடியாது, அவர்களுக்கு இறப்பு கிடையாது. சஹாபாக்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியல. தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று தகவல் வெளியில் வந்து விட்டது. ஆனால் இங்கோ இப்படி மிகப்பெரிய அளவிற்கு உமர் எல்லாத்துக்கும் குமிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யாரும் அடக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்து விட்டார்கள். வந்தவர்கள் பார்த்தார்கள், நிலைமை ஒரு மாதிரியா போய்கிட்டு. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிச்சு, அபூபக்கரே நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆள்னா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் கிடையாதுங்கிற நீங்கள் நான் எடுத்து சொல்லுங்க என்பதாக தனக்கு வக்காலத்தாக அபூபக்கர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பொறுங்க, இருங்க கொஞ்சம் இருங்க என்பதாக மெதுவாக ஆளை உட்கார வச்சு தட்டி உட்கார வச்சு சமாதானப்படுத்தும் முகமாக ஒரு வசனத்தை வாசித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைன் மாத அவ் குத்தில இன் கலத்தும் அலா அகாபிக்கும். முஹம்மது என்பவர் இறை தூதர் தவிர அல்லாஹ் அல்ல. அவர் சொன்ன திருக்குர்ஆனுடைய வசனம், முஹம்மது என்பவர் இறை தூதர் தவிர அல்லாஹ் அல்ல. இவருக்கு முன்னாலும் பல இறை தூதர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த முகம்மது இறந்து விட்டால் அல்லது இந்த முகம்மது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா? அப்படி ஓடினால் அல்லாஹ்விற்கு சிறிதளவும் இடையூறு செய்ய முடியாது. ஆனால் பொறுமையோடு இதை தாங்கிக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இதை ஓதிய உடனேயே ஹஜ்ரத் உமர் அவர்கள் அப்படி கூழ்டோன் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டானா? ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வே சொல்லிட்டானா? அல்லாஹ்வே சொன்ன பிறகு இந்த உமர் அதை எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தன்னிலைக்கு வந்து விட்டார். இந்த வசனம் அருளப்பட்டதே எனக்கு தெரியாதே உமரே என்பதாக முன்மொழியவும் செய்கிறார். கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல
உரையாடுகிறார்கள். நேரடியாக உள்ளே செல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே முற்றமிட்டு, யா ரசூலல்லாஹ் திப்த ஹய்யம் வ மமாத்தா, நீங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே தான் தெரியுது, எனக்கு வஃபாத்தா மாதிரி தெரியலையே. தன்னுடைய ஆதங்கத்தை அவர்கள் அப்படி தெரிவித்துக் கொண்டார்கள். தாங்கள் உயிரோடு இருக்கிறதை கொண்டுதான் தெரிகிறது, தாங்கள் வஃபாத்தான மாதிரியே தெரியலையே சொல்லிட்டு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அங்கே வருகிறார்கள். பெருமானாரை முன்னிறுத்தி பேசுவதை போன்று பேசுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு நாள் தாங்கள் குத்பா ஓதிக்கொண்டிருந்தீர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று முன்வரிசையிலே ஒரு குழந்தை அழுகும் சப்தம் கேட்டது. என்ன அழுகை என்று எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். யார் அழுகிறா என்றும் தெரியவில்லை. சப்தம் மட்டும் முதல் வரிசையில் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தாங்கள் மெம்பரிலிருந்து இறங்கி அங்கு இருந்த ஒரு தூணை, பேரித்த மரத்தினுடைய அடிவார தூண், அந்த முன் வரிசையில் இருந்த தூணை கட்டிப்பிடித்தீர்கள். கட்டிப்பிடித்து, அழாதே அழாதே, ஏன் அழுகிற? எப்பொழுதும் உன் மீது சாய்ந்து கொண்டு குத்துபா ஓதுற நான் இன்னைக்கு படியேறி வேற இடத்திலிருந்து குத்துபா ஓதுற என்பதற்காக வேண்டியா நான் அழுகிற? என்னை பிரிந்ததற்காக நீ அழுகிறியா? அழாத, நான் எங்கேயும் போயிடல, இங்கதான் சுற்றி சுற்றி வருவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். சொன்ன பொழுது குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்துவதை போன்ற சப்தம் கேட்டு அப்படியே ஒலி அடங்கியதை நாங்கள் பார்த்தோம். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய பிரிவை ஒரு தூணால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது பூமியிலே முளைத்த தூண் அல்ல, பூமியிலிருந்து வெட்டி எறியப்பட்ட தூண். அது கூரைக்கு தாங்குகோலாக நிறுத்தப்பட்ட தூண். அது உங்களுடைய பிரிவை தாங்க இயலாமல் அது அழுதது, ஆச்சரியமாக அழுதது. அதனுடைய சக்திக்கு மீறியது அழுகையை வெளிப்படுத்தியது. உங்களுடைய பிரிவை தாங்காமல், சாதாரண ஒரு மரக்கட்டையால் உங்களுடைய பிரிவை தாங்க முடியாத பொழுது ஜீவனாக ஒவ்வொரு உரிவு வந்த உலா வந்த இந்த ஒவ்வொரு உங்களுடைய பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? யார சொல்லலாம், யார சொல்லலாம். அன்று நீங்கள் மௌத்தாகிவிடவில்லை. அன்று நீங்கள் அந்த தூணை விட்டு விட்டு மெம்பரிலே ஏறினீர்கள், அவ்வளவுதான். இந்த பிரிவியால் தாங்கற. ஆனா இன்னைக்கு எங்க கண்ணை விட்டு மறைஞ்சிட்டீங்களே, ஜீவனாக இருந்த இந்த உமர், உங்களை சுற்றி சுற்றி வந்த உமர் என்று எப்படி தாங்கிக் கொள்வார்? அந்த தாங்கிக் கொள்ள முடியாததுனாலதான் நான் எதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். யார சொல்லலாம், தங்களுக்கு மரணம் கிடையாது என்றும், தங்களை மரணித்தவார் சொன்னவரை வெட்டி விடுவேன் என்றும் நான் சொன்னது உண்மைதான். ஆனா என்னால தாங்க முடியல. அந்த மரத்தாலேயே தாங்க முடியலையே, ஜீவன் இல்லாத மரத்தாலேயே தாங்க முடியலையே, ஜீவனுள்ள உமர் எப்படி தாங்கிக் கொள்வான் என்றார். பெருமானார் என்பது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் இந்த வார்த்தையை எதிர்பார்த்து. இதுதான் சஹாபாக்களுடைய அன்பு. நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் 1,24,000 சஹாபாக்களுடைய அன்பும் ஆச்சரியமான அளவிற்கு உள்ள காவியங்களாகவே இருக்கும். அத்தகைய அன்பு வைத்த அந்த சஹாபாக்கள் அன்போடு நாம் நம்முடைய அன்பை உரசி பார்க்க வேண்டும். நாமும் சஹாபாக்களை போன்று அன்பு வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது நம் மீது கடமை, கடமையிலும் கடமை. அல்லாஹ்வே அல்லாஹ்வே துஆவிலே அவருடைய பெயரை சேர்த்தான், தொழுகையிலே அவருடைய பெயரை சேர்த்தான், மன்னரையிலே அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னான், மறுமையிலேயும் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம் பட்ட நன்றி கடனை நினைவு கூறும் பொழுது நாம் நன்றி கடன் எப்படி செலுத்தப் போகிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வல்ல அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெருக்கும் கூட்டமாக இந்த திருக்கூட்டத்தை அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. இந்த தொடர் நிகழ்ச்சி ஆண்டாண்டு தோறும் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடப்பதற்கும் காலம் உள்ளடவும் இந்த நிகழ்ச்சி தொய்வில்லாமல் நடப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவதைப் போல நாம் அவர்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல பல விஷயங்கள்
பெண்கள் கொஞ்சம் விரைவாக வெளியே ஒரு 2-3 நிமிஷம் செலவாக வெளியிருக்கிறோம். ஸோ அது பெண்களுக்கு விரைவாக வெளியேறமான போர் கேட்கப்படுகிறது. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه يا الله கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக. அதன் மூலமாக உன்னுடைய நேசத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஈமானிலேயே வாழ வேண்டும். இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுதும் ஈமானிலேயே பிரிய வேண்டும். மறு உலகத்தில் உன்னை சந்திக்கிற பொழுது நீ எங்களை பார்த்து சிரிக்க, நாங்கள் உன்னை பார்த்து சிரிக்க, அந்த சந்திப்பை யா அல்லாஹ் மகிழ்ச்சிகரமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவிற்கு வந்த பொருட்டால் எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீ அகற்றி அருள் புரிவாயாக. எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. மனங்களில் இருக்கக்கூடியவைகளை எங்களை விட அதிகமாக அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்புல் ஆலமீனே. நீ எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடியதை எங்களை விட நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்புல் ஆலமீனே. அந்த தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. அந்த துன்பங்கள் நீ துடைத்தருள் புரிவாயாக. எங்களுடைய ஆசைகளை நீ எங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தருள் புரிவாயாக. சிறப்பான இந்த மஜ்லிஸில் என்னென்ன துவாக்களை கேட்டால் நீ அங்கீகரிப்பாயோ அந்த துவாக்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்டவர்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமானை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளுக்கு ஈமானை தருவாயாக. யா அல்லாஹ், ஈமான் தான் பெரிது, உயிரை விட ஈமான் தான் பெரிது என்ற நிலையை யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பெண் மக்களுக்கும் உணரும் வாய்ப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.